பணம் உங்ககிட்ட சேர மறுக்குது அப்படின்னாலும், இல்ல பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும், நீங்க ஒரு ஏழையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தாங்க. ஏன்னா, சில ரகசியங்கள் தெரியாதனால தான் சாதாரண மனிதனோட வாழ்க்கைய நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்படி வாழ்றதுக்காக இந்த பிறப்ப நம்ம எடுக்கல. நம்ம எங்க இருக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்துல ஒரு புள்ளி தான் நம்ம. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு முடிவு கிடையாது. நம்ம எங்க இருக்கிறோம்? எங்க வாழ்றோம்? எதுவுமே தெரியாது. ஆனா பணம் அப்படிங்கிற ஒண்ணு நோக்கி நம்மள ஓட வச்சுட்டாங்க இல்லையா? நம்ம ஓடிதான் ஆகணும். ஆனா நான் ஒண்ண கண்டுபிடிச்சேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட வேணாம். எதுவுமே இல்லாத உலகத்துல ஜாதி, மதம், இனம் இப்படி நிறைய உருவாக்கி பணத்துக்காக நம்மள ஓட வச்சிருக்காங்க. பட் எலான் மஸ்க், ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களாம் பணத்துக்காக ரொம்ப கஷ்டம்லாம் படல. ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப ஈஸியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பழக்க வழக்கங்களை வச்சு மட்டுமே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல சில ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நான் சொல்ல போறேன். இதை நீங்க கத்துக்கிட்டு உங்க லைஃப்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா இவங்கள மாதிரியும் நீங்கள் வர முடியும். ப்ரோ கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க ப்ரோ. இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட முதல் எதிரி. அதை விட்டுருங்க. எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும். உங்க அக்கௌண்ட்லயும் 100 கோடி 1000 கோடி இருக்கதான் செய்யும். ஏன் பணம் அப்படிங்கிற ஒண்ணு மரத்துல உருவாக்கப்படக்கூடிய ஒண்ணு தானே. உங்ககிட்ட என்லாம் இருக்கக்கூடாதா என்ன? அப்படி கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே பணம் இருக்கலாம். சோ நான் சொல்ல போற இந்த 5 ரகசியங்களை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. உங்க லைஃப் வேகமா மாறும். என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. லைஃப் இப்படிலாம் மாறுமா? என்ன நடக்குது என் லைஃப்ல? இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல உங்க லைஃபே மாறிடும். அதே மாதிரி இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என் லைஃப்ல என்ன மாறி இருக்கு, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீடியோ மட்டும் தான் போட்டுருக்கேன் அப்படி கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு 4 புத்தகங்களை எழுத வச்சுச்சு. ஆசான் பாகம் 1, பாகம் 2, ராயரின் மகுடம் பாகம் 1, தஞ்சையின் வாசம், இந்த மாதிரி 4 புத்தகங்கள் எழுத வச்சிருக்கு. ஆசான் பாகம் 1 பாகம் 2 பாக்குறீங்கன்னா பணத்தை பத்தி இருக்கும், பிரபஞ்சத்தை பத்தி இருக்கும். பிரபஞ்சத்தை பயன்படுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஒரு கதை மூலியமா போகும். என் புக்கை பத்தி நானே நிறைய பெருமையா சொல்லக்கூடாது. படிச்சு பார்த்தவங்க நிறைய நல்லதா சொல்லியிருக்காங்க. ரிவ்யூ எல்லாம் படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் அடுத்த வீடியோ சொல்லியிருக்கேன். அதுவுமே எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே. நம்பர் 1 பாக்குறீங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே பார்க்கும்போது வேணா இவங்க சாதாரணமா வராங்க. ரஜினிகாந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா வராரு, ஆன்மீகம்னு சொல்றாரு, கடவுளை வணங்குறாரு, அப்படியே போறாரு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க டெய்லி கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்கள் தெரியாது. அது என்ன அப்படின்னா முதல்ல திருடனை கண்டுபிடிக்கணும். திருடனை ஏன் ப்ரோ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மற்ற திருடனை நீ கண்டுபிடிக்க வேணாம். உங்களுக்குள்ள ஒரு திருடன் இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் போன் தான். அந்த மொபைல் போன்ல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், ஸ்கிரீன் டைம். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்கிரீன் டைம்ல ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, டெய்லி நீங்க ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் இந்த போனை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுக்குள்ள மட்டுமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க டிசிப்ளினா இருக்கிறீங்க. சுய ஒழுக்கம் உங்களுக்கு இருக்குது. ஒரு வேளை 5 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு 10 12 ஹவர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா நீங்க பயங்கரமா அடிக்ட்ல இருக்கிறீங்க. ஒரு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், பேஸ்புக் இந்த மாதிரிலாம் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியாம செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. முதல்ல மொபைல் போன்ல ஸ்கிரீன் டைம் எடுத்து எவ்வளவு நேரம் நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கறத பாருங்க. யூஸ்ஃபுல்லா அதை பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பாக்குறீங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோ பாக்குறீங்க, புது நாலேஜ் கத்துக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா உங்களோட ஆசையை தூண்டி உங்களை ஒரு வீடியோ பார்க்க வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, போட்டோஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப் என்ன நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன ஆசைப்பட்டாலும் சரி அது நடக்காது. ஏன்னா நீங்க அடிமையா இருக்கிறீங்க. அதுல இருந்து முதல்ல வெளியே வாங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஸ்டேட்டஸ் பாக்குறதுக்கு மட்டுமே 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்க லைஃப் மாறணும் அப்படின்னா முதல் ரகசியம் ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் தான் நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணணும். நான் ஏன் 4 ஹவர்ஸ் சொல்றேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதா, அதுல ஒரு 10 ஹவர்ஸ் வேலைக்கே போயிருங்க. மீதி ஒரு 14 ஹவர்ஸ் இருக்கும். அதுல ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குறதுக்கே போயிடும். மீதி பாக்குறீங்க அப்படின்னா 6 மணி நேரம் இருக்கும். அந்த 6 மணி நேரத்துல என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த ஒரு 4 மணி நேரத்தை எடுத்துக்கோங்க. மீதி 2 ஹவர்ஸை புத்தகம் படிக்கிறதுக்கு, புதுசா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த அளவுக்கு டைமை நான் மேனேஜ் பண்ணி ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் தேவைங்க. மணி மேனேஜ்மெண்ட் இருக்கு, எதுக்கும் மேனேஜ்மெண்ட் இருக்குது.
பட் உங்களுக்காக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை நீங்க தான் உருவாக்கணும், நீங்க தான் பண்ணணும். இதை கண்டிப்பாக கடைபிடிக்க பாருங்க. ஒரு வாரம் 2 வாரம் கஷ்டமா இருக்கும். பட் ஒரு 21 நாள் அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பழக்கமாவே வந்து மாறிடும். நம்பர் 2, கடவுள் நம்பிக்கை. ப்ரோ, கடவுள் நம்பிக்கைலாம் எதுக்கு ப்ரோ? நீங்க வந்து மதவாதியா? இந்த மாதிரி சில பேர் வந்து கேட்டுடலாம். பட் நான் எழுதக்கூடிய முதல் புத்தகத்திலேயே வந்து 3 கடவுளை பத்தியுமே எழுதியிருப்பேன். ஏன்னா பிரபஞ்சம்னு சொல்லி வரும்போது கடவுளை வந்து பிரிக்க முடியாது. நான் எழுதக்கூடிய 3வது புத்தகத்திலையும் முதல் பக்கம் வந்து பாக்குறீங்கன்னா டைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போடுறேன் பாருங்க. முருகா, இயேசுவே, அல்லாவே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லல, நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்படிதான் நான் சொல்றேன். ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நம்பிக்கை வந்து இருக்கணுங்க. இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா வந்து இல்ல. ஜாலியா வாழணும்டா அப்படி சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு வாழ்க்கை வந்து கிடையாது. நம்பிக்கை இருந்தா மட்டும் தாங்க தவறுகள் வந்து இருக்காது. கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வந்து தவறுகளே வந்து நடக்காது. கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்ம தண்டிப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேராச்சும் நம்புனாங்க. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா காலங்கள் போக போக டெக்னாலஜி வளர வளர இந்த நம்பிக்கை வந்து நிறைய மக்கள் மத்தியில அழிஞ்சுகிட்டே இருக்குது. ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நீங்க கடவுளை வந்து நம்மளாட்டியும் பிரச்சனை இல்லைங்க, பிரபஞ்சத்தை வந்து நம்புங்க. ஈர்ப்பு விதியை பத்தி நிறைய வந்து படிங்க. நான் புக்ல எழுதியிருக்கேன், அது கூட வந்து படிச்சு பாருங்க. இல்ல நான் இதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னா நம்பிக்கையாச்சும் நம்புங்க. நம்புனாதான் நடக்கும்னு சொல்லி அந்த நம்பிக்கையை வச்சு நம்புங்க. நான் போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன், நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமான ஒண்ணுங்க, அது இருக்கணும். தேர்ட் ஒன் பிரபஞ்சத்தை பத்தி தாங்க. இந்த செடியையும் மரத்தையும் வச்சு மட்டுமே ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி பணத்தை வந்து ஈர்த்திட முடியும். அப்புறம் என்ன ப்ரோ சொல்றீங்க, புதுசா ஏதோ உருட்டுற மாதிரி இருக்கு, இதெல்லாம் யாருமே சொல்லலையே அப்படின்னா, என்னோட செகண்ட் புக்ல இதை பத்தி தான் எழுதியிருப்பேன். ஃபுல்லாவே இதை பத்தி தான் எழுதியிருப்பேன். பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நோட்ல இல்ல சும்மா ஒரு ரூம்ல வந்து எல்லா கதையும் சாத்திட்டு கேட்கறதுக்கு பதிலா உங்க வீட்டுல ஒரு செடி நட்டும் போது அதை கேளுங்க. இந்த செடி வளர்ந்து ஒரு பூ பூக்குறதுக்குள்ள எனக்கு இத்தனை கோடி ரூபாய் வந்து பணம் வந்து கிடைச்சிருக்கும், எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி நீங்க கேட்கறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்புவீங்க. நீங்க அந்த செடி வளர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்பிக்கையும் வளரும். எஸ், நமக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகமா உழைக்க ஆரம்பிப்பீங்க. இந்த அதிசயமான உலகத்துல இதுவுமே உண்மைதாங்க. இந்த ஒரு பூமியில வந்து நிலம், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று, அதுல இணைஞ்சிருக்கிறது இந்த மரம். அனைத்தோடையும் இணைஞ்சிருக்கிறது இந்த மரம் தான். அந்த மரத்துக்கிட்ட நீங்க கேட்கும் போது உங்க நம்பிக்கையை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து வளரும். இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப வேகமா அதை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, நம்பிக்கையும் வளர்ந்துகிட்டு இருக்குது. அந்த மரமும் செடியும் வளர்ந்து இந்த பூ பூக்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிருங்க. இது ஒரு ட்ரிக்கு. பிரபஞ்சத்தை பயன்படுத்தி லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு இது ஒரு வழி. நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். இவங்க லைஃப்ல வந்து முயற்சி வந்து பண்ணி பாருங்க. சின்ன ஒரு செடி வாங்கி அதை வளர்க்குறீங்க, ஒரு 1 மந்த்ல வந்து பூ பூத்துரும். அப்படி பூ பூக்குறதுக்குள்ள எனக்கு இது வேணும்னு சொல்லி கேளுங்க, இல்ல பூ பூக்கும் போது எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. அது கண்டிப்பா வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கொடுத்துரும். நம்பர் 4, ஏழையாக உணராதீங்க, ஏழை மாதிரி நடந்துக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணு. நீங்க எப்போ உங்களை பணக்காரனா உணர்றீங்களோ, உங்களால முடியும் நம்புறீங்களோ, அப்பதான் உங்க லைஃப் வந்து மேல வந்து போகும். இல்ல நான் ஏழை, நான் வீட்டுல இருந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் பிறந்திருக்கேன்னு சொல்லி நீங்களே உங்களை தாழ்வா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி ஸ்டோரி வந்து சொன்னேன் இல்லையா, சின்ன ஒரு பிரச்சனை தான் அவங்க அதை பெருசா வந்து நம்பினனாலதான் அந்த பிரச்சனை பெருசாவே வந்து ஆச்சு. சோ நீங்க ஏழையாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களை அப்படின்னா நீங்க ஏழையா மட்டும்தான் இருப்பீங்க, பணக்காரனா ஆகவே வந்து மாட்டீங்க. பணம் வந்து கிடைக்கவே கிடைக்காம போயிருங்க. சோ முதல்ல நீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க பணக்காரன் மாதிரி வந்து வாழ ஆரம்பிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 1 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஜாலியா வந்து பணக்காரன் மாதிரி வந்து வாழ்ந்துக்கிறேன், 10 லட்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் வாழ்ந்துக்கிறேன், 1 கோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா வாழவே முடியாது. 10 லட்சம் சேரும் போது இல்ல நான் 1 கோடி சம்பாதிக்கணும் ஆசைப்படுவீங்க, 1 கோடி சேரும் போது இன்னொரு 10 crore சம்பாதிக்கணும் ஆசைப்படுவீங்க. இப்படியே வாழ்க்கை வந்து போயிருங்க. இதுக்காக நம்ம வாழல, வேலை செஞ்சு வாழ்றதுக்காக நம்ம வாழல, வாழ்றதுக்காக தான் வாழ்ந்துருக்கோம். நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம். சோ மனசுல வந்து இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அதை முதல்ல வந்து தூக்கி போட்டுட்டு நான் பணக்காரனா ஆவேன்னு சொல்லி வாழ ஆரம்பிங்க. கொஞ்ச நாள்லயே மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. அடுத்து லாஸ்ட் ஒண்ணு, டெய்லி ஹேபிட் மேல ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்க. டெய்லி பழக்க வழக்கத்துல வந்து ஒரு கண்ணை வந்து எப்போதுமே வந்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த மாசம் பண்ணிக்கிறேன், அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கிறேன் அப்படி இருக்காம அன்னைக்கே நம்ம பண்ணணுங்க. 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, அது தனித்தனியா வந்து பிரிக்க முடியுது இல்லையா, இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் தேவையில்லாம
4 ஹவர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய ஃபோனை 14 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நேரத்தை வந்து கெடுத்துக்கிறோம். ஸோ டெய்லி ஹேபிட் மேலே ஒரு கண்ணை வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி, என்ன காரணம் வந்து சொன்னாலும் சரி, புத்தகம் படிச்சே தீரணும். நீங்க புக் ரைட்டரு நல்லா பேசுறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்றேன். புத்தகம் படிக்கிறது உங்க அறிவை வந்து வளர்க்கும். நீங்க அதிகமா வந்து கற்பனை வந்து பண்ணுவீங்க. புத்தகம் படிக்கும்போது நீங்களே ஒரு கேரக்டர் வந்து உருவாக்குவீங்க. நீங்களாவே எல்லாம் வந்து பண்ணும்போது கற்பனை திறன் அதிகமாகும். அதன் மூலியமா அறிவு வந்து வளரும். அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக புத்தகம் அப்படிங்கிறது படிக்கணும். 2வது உடற்பயிற்சி வந்து பண்ணணுங்க. உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எந்த காரணமும் சொல்லாதீங்க. அது மட்டும் பண்ணலாம் ப்ரோ, நான் இது பண்ணிக்கிறேன். எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு உடற்பயிற்சி வந்து இயற்கையான ஒண்ணுங்க. அது நம்ம உருவாக்கலாம் முடியாது. அது இயற்கையான ஒண்ணு. மனிதன் உடல் எல்லா உயிர்களுமே உடற்பயிற்சி வந்து செய்யுது. மரத்துல ஏறுது, இறங்குது, ஓடுது, பறக்குது, எல்லாமே பண்ணுது. மனிதன் மட்டும்தான் படுத்த இடத்துல படுத்த மாதிரியே அப்படியே இது வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்து மீறின ஒண்ணு, இயற்கையை வந்து மீறின ஒண்ணு. அதை வந்து நீங்க மீறக்கூடாது. உடற்பயிற்சி வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிடணும். நம்ம வந்து ஓடி பிடிச்சுலாம் வேட்டையாடி சாப்பிட வேணாம். ஆனா உடற்பயிற்சி வந்து பண்ணியே தீரணும். அதை வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கடைசியில் சொல்லிடுறேன். நன்றி. பிரபஞ்சத்தை பயன்படுத்தி எல்லாமே நம்ம கேட்டுறோம். ஆனா கடைசியில வந்து நன்றி கூட சொல்ல மாட்டோம். இந்த காலத்துல வந்து நன்றி சொல்றது ரொம்பவே குறைஞ்சு போச்சுங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குது, ஒரு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னா நன்றி சொல்லுங்க. எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் கிடைக்கும் உங்களுக்கு. இல்ல அப்படின்னா எவ்வளவு பணம் கிடைச்சாலும் சரி, எவ்வளவு புகழ் எல்லாமே கிடைச்சாலும் சரி, நிம்மதி வந்து இல்லாம போயிடும். எவ்வளவோ பணம் சம்பாரிச்சவங்க கூட தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. நிம்மதி இல்லாம இறந்து போயிருக்காங்க. வாழ்க்கையே வெறுத்துட்டு துறவியா வந்து போயிருக்காங்க, நிம்மதி இல்லாதனால. ஸோ நீங்க எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் நன்றி உணர்வு இல்லாம இருந்துட்டே இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஆகும். ஸோ கண்டிப்பா நன்றியோட இருங்க. நீங்க பணம் கேட்கும் போது, எல்லாமே கேட்கும் போது நிம்மதியும் சேர்த்து வந்து கேளுங்க. ஏன்னா எல்லாமே கிடைச்சிடும், நிம்மதி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைக்காது. அதனால பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் போது எனக்கு நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்லி கேளுங்க. உங்களோட என்ன சேர்த்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி.